சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கவலைப்படாதீங்க அண்ணி, இளமதியை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம். நீங்க அவளை நினைச்சு கவலைப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. சௌந்தர்யா, இளமதியும் கதிரும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க அன்னிக்கிட்ட பேசுனீங்களா? அம்மா பேசினாங்க, நான் பேசினேன், அத்தை பேசினாங்க. இளமதி மாப்பிளைய கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டா. நான் கதிர்கிட்டயும் பேசினேன், அவங்க 2 பேரும் வந்துடுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல இளமதிக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். மா, என்னதாமா சர்ப்ரைஸ்? நம்ம மாப்பிள்ளை கதிருக்கு பதவி உயர்வு கொடுக்க போறேன். நகை, பணம், காரு, வீடு இப்படி சீரா கொடுத்தாதானே மதி வேண்டான்னு சொல்றா. மாப்பிள்ளைக்கு பதவி உயர்வை கொடுத்து அந்த பதவிக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்தா அவ வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல. மா, சூப்பர்மா. இளமதியால நிச்சயமா வேண்டான்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் யோசிச்சுதான் இந்த ஃபங்க்ஷனையே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ருத்ரா, நாளைக்கு ஃபங்க்ஷனை கிராண்டா பண்றோம். சிறப்பா பண்ணிடலாம் அண்ணி. ஓகே. சௌந்தர்யா, வா. சூர்யா, சூர்யா, அது அது என்னாச்சு? இல்ல கனவா இல்ல நிஜமானு? சாரி, நிஜம்தான், கனவில்ல. ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. இல்லம்மா, ஒரிஜினலாவே நீ வேற வேற லெவல். அப்படியே உன்னை பார்த்த உடனே ஏங்க இருங்க, பொறுமை. சரி, ஓகே ஓகே, கூல், ஓகேவா? சௌந்தர்யா, சூர்யா, அத்தை, நம்ம சௌந்தர்யாவா இது? ஏன் கண்ணு என்னாலேயே நம்ப முடியலையே. அத்தை, சௌந்தர்யா ரெடியானதுல இருந்து நானும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் இருக்கணும்னு இது வரைக்கும் 4 கோட்டு மாத்திட்டேன் தெரியுமா? இது 5வது.
சௌந்தர்யா, நீ இப்படி மாறணும் தான் நான் இவ்ளோ நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்பதான் நீ ராஜேஸ்வரியா நீ மருமகளா மாறி இருக்க. கண்ணாடியில உன்னை பாத்தியா? எப்படி இருக்க? பார்த்தம்மா, என் மேலேயே எனக்கு ஒரு மரியாதை வந்திருக்கு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருக்கு. இனிமே எப்பவுமே இப்படிதான் இருக்கணும்னு மனசு சொல்லிட்டே இருக்கு. குட், வெரி குட்.